அடிச்சு காலி பண்ணுங்க. 2, 3 வாரம் தான் டைம். ஈரானுக்கு எதிரா ட்ரம்ப் ஆர்டர். ஹார்மஸ் நீர்வழி பாதைய பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு. ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கி 1 மாசம் நிறைவானது தொடர்பா அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் ஈரானோட செயல்திறனை ரொம்பவுமே பலவீனமாக்கி இருக்கிறதோட அவங்களோட இலக்கையும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டதா குறிப்பிட்டிருக்காரு. போர்ல அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பா பேசினப்போ அடுத்த 2, 3 வாரங்களுக்கு அமெரிக்க ராணுவம் அவங்களோட நடவடிக்கையை தீவிரப்படுத்தும். ஆற்றல் உட்கட்டமைப்புகள் உள்ளிட்டவை மேலயும் ரொம்பவுமே தீவிரமான தாக்குதல்களை நடத்தும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மஸ் நீர்வழி பாதையை பாதுகாக்க நட்பு நாடுகள் முன்வரணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசும்போது ஈரானோட கடற்படை அப்புறம் வான்படை ஆகியவை முற்றிலுமா நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. ராணுவ தலைமைத்துவம் அப்புறம் கட்டுப்பாட்டு அமைப்புக்கும் ரொம்ப பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கும். குறிப்பா இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைய பெரிய அளவுல பலவீனமாக்கியிருக்கும். ஈரானோட ஏவுகணை அப்புறம் ட்ரோன் தாக்குதல் திறனை ரொம்ப பெரிய அளவுல குறைச்சிருக்கும். ஆயுத கிடங்கு அப்புறம் ஏவுகணை அமைப்புகள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா போர்ல வெற்றி பெற்றிருக்கிறதாவும் எதிரிகள் பலவீனம் அடைஞ்சிருக்கிறதாவும் பேசியிருக்காரு. அமெரிக்கா தன்னோட எல்லைகளை தாண்டி செயல்படுத்தக்கூடிய நலன் அப்புறம் ஆற்றல் திட்டங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய ஈரானோட திறன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ரொம்பவே முக்கிய இலக்குகளை கிட்டத்தட்ட நெருங்கிட்டதாவும் இந்த ராணுவ நடவடிக்கையை சீக்கிரமாவே சுமூகமா முடிக்க இருக்கிறதாவும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மோதல்ல இருந்து தன்னோட நட்பு நாடுகளை பாதுகாக்கக்கூடிய பணிகளை அமெரிக்கா தொடர்ந்து செய்யும். அமெரிக்கா அப்புறம் உலக நாடுகளோட பாதுகாப்புக்காகவும் ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கை ரொம்பவுமே அவசியம். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறத அனுமதிக்க முடியாது. அது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா மாறக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போரை நிறைவு செய்யக்கூடிய தருவாயில இருக்கும். இந்த பணியை ரொம்பவே வேகமா முடிப்போம். இஸ்ரேல் உட்பட மத்திய கிழக்கு நட்பு நாடுகள் போர்ல பாதிக்கப்படவோ இல்லனா தோல்வி அடையவோ அனுமதிக்க மாட்டேன். பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றா பதற்றம் மேலும் அதிகரிக்கும். அடுத்த 2, 3 வாரங்கள்ல ஈரான கற்காலத்துக்கே அவங்க திரும்ப கொண்டு போவாங்க. அமெரிக்க படைகள் அவங்களோட எல்லா போர்க்கள இலக்குகளையும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அடையும். எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாட்டி அமெரிக்கா ஈரானோட மின்சார உட்கட்டமைப்புகளை தாக்கக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு.